நல்ல வேளை இந்த விஷயத்தில் நம்ம வீட்டுக்கார பேச்சு கேட்காம இருந்துட்டோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னு சொல்கிறேன். 1 கிலோ இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த இறாலை வந்து நீ மசாலா மட்டும் பெரட்டி வை. நம்ம இந்த பொட்டேட்டோக்கெலாம் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி வச்சு கொடுக்குறாங்களா, ஒரு ஸ்டிக்கு சாப்ஸ்டிக் மாதிரி, அந்த ஸ்டிக்கில் நம்ம ப்ரானை ஃபுல்லாக குத்தி இந்த மாதிரி அவனில் வச்சு எடுப்போம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி செஞ்சு பார்ப்போம். நீ வந்துட்டு மசாலா மட்டும் பெரட்டி வை போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ வேணாம்ப்பா, நான் என்னோடய இறாலை நான் ஏதாவது செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்குன்னு இறால் பாதி எடுத்து வச்சிடுறேன், அதில் என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி இறாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் ப்ரான் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டே முடிச்சிட்டேன். இன்னும் ஆளை காணோம். என்னடா அதுன்னு சரி ஃபோன் அடித்தா, இல்லை 2, 3 கடை பார்த்துட்டேன், அங்கே இல்லை, நான் அங்கே பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. எதுக்கு இது தேவையில்லாத வேலை, அப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், டைம் ஆகிடுச்சுனாலும், இல்லை நான் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னமோ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்புறம் பார்த்தா கடல்லே இல்லையான்ற மாதிரி எந்த கடையிலுமே அது கிடைக்கவே இல்லை. அதோட வெறுங்கையை வீசிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு சரியான சிரிப்பு. இனிமேல் அந்த இறாலை வச்சு மறுபடியும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடும், அதனால் நீ செஞ்ச இறாலையும் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க. நல்ல வேளை அவங்க பேச்சை கேட்டுட்டு நானும் பேசாமல் அப்படியே இருந்திருந்தேன். 2 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சமைச்சு சாப்பிட்டு முடிக்க 3, 3:30 ஆயிருக்கும்.